எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி வந்து தனுர் ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரம் வருது? மூலம், பூராடம் ரெண்டுத்தோடு 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டுமே. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தேன்னா தெரியும், எல்லாரும் சொல்கிறது வந்துட்டு ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்படி சாயா கிரகங்களான இவை வந்து என்ன ஆகிடும்னா உடஞ்சு போகாது. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது 1, 5, 9 இந்த இடங்கள் நல்லா இருந்ததுன்னா அவளுக்கு வந்து இப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவள் சமாளிச்சுட்டு வந்துடுவோம். அந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கெடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த இடங்களில் பார்த்தா கேது தான் இருக்கும். ஆரம்ப நட்சத்திரமான அஸ்வதி 1ஆம் இடத்துலையும், 5ஆவது இடத்துல மகம், அடுத்தது அஸ்வதி, மகம், மூலம். இந்த 3 வந்து கேதுவோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் 1, 5, 9 உடைய ஆரம்ப முனையா இருக்கும். அப்படிப்பட்ட மூலம் இந்த தனுர் ராசியில் வருது. மூலம், பூராடம், உத்திராடத்தோட ஒரு பாதம். அப்போ மூலம் நட்சத்திரம் வந்து கேதுவோட எடுத்து, பூராடம் பரணி பூரம் பூராடம் வந்துட்டு சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராடம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். அப்படி 3 நட்சத்திரங்களோட 3 ராசிநாதன் அதில் டிராவல் பண்ணார். அப்படிப்பட்ட அது குருவோட வீடு. ஸோ இந்த குருவோட வீட்டுக்கு இத்தனை நாளைக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். இனிமேல் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனார். தன்னுடைய ராசியை பார்க்கவில்லை. அதான் முதல் விஷயம். அவர் ரிஷபத்தில் வந்து உட்காரும் பொழுது தனுர் ராசியை பார்க்க மாட்டார். மகர ராசியை பார்ப்பர், விருச்சிகத்தை பார்ப்பர், அதே சமயத்தில் கன்னியும் பார்ப்பர். அப்போ இவாளுக்கு என்ன, 2வது வீடான மகரத்தை பார்த்துட்டு இருக்கார், 12வது வீடான விருச்சிகத்தை பார்க்குறார், 10வது வீடான கன்னியை பார்க்குறார். அப்படி 3 இடத்த பார்க்குறார் குரு பகவான். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இவாளுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அதை பற்றி பார்க்குறோம். மெயினாக இஷ்யூஸ் வருது அப்படின்னா, அவர் 6வது இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை. ரிணம், ரோகம், சத்ரு. அப்போ அந்த சத்ரு அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல எப்பொழுதுமே சொல்லுவேன், யாருக்கும் பிறக்கும் போது யாருக்கும் சத்ரு கிடையாது, நம்ம இங்கே வந்துட்டு ஏற்படுத்திக்கிறோம். அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் அனாவசியமாக யாருடைய விவகாரத்திலையும் போய் உங்களோட ஒப்பீனியனை சொல்லாதீங்க. ஒப்பீனியனை சொன்னால் அது வந்து ஒரு பெரிய சண்டையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ணாதீங்க. ரிணம் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய செலவு, கட்டுக்கடங்காத செலவுகள். அது இந்த 3த்துல ஏதாவது ஒன்றுக்கு வந்துடும். கடன் வாங்குற அளவுக்கு வந்துவிடும். அதாவது எப்படின்னா, நம்மளுடைய சொந்தக்கார வீட்டில் ஒன்று நடக்கிறது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் என்ன அப்படி இருக்கிற இடத்துல நடக்கிறது அப்படின்னா நம்ம போய் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய நிலை வரும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார், அத்தனார் இந்த மாதிரி ஆளுகளுடையனா கண்டிப்பாக வாக்குவாதம் வரும். அதனால சண்டை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசாமல் இருக்கிறது நல்லது. யதார்த்தமாக நம்ம எதாவது சொன்னால் கூட அவள் தப்பாக தான் அதை எடுத்துப்பான். அதனால் யாராவது நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகேங்கிற வார்த்தையும் நோ ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையும் மௌனத்தையும் கடைபிடிச்சா இந்த தனுர் ராசிக்காரா கொஞ்சம் நல்ல இதில் வேண்டாம் வருவா. ப்ராப்ளம் இல்லாமல் போகலாம். ப்ராப்ளம் இல்லாமல்லாம் இருக்காது. கர்மா என்ன இருக்கோ அது நடந்தாலே தீரும். ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம், 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பேசலாம். என்ன மாமி சீரியஸாக போகிற இடத்துல வேறு வழியே கிடையாது. அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அவர் வந்து 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு, அதாவது எங்கேயாவது கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் கடன் வாங்குறதெல்லாம் நடக்கும்.
கடன் வாங்குறது தான் நான் சொன்னேனே, செலவு கட்டுக்கணக்காம போகும். ஆனால் 12ஆம் வீடு வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறது அந்த மாதிரி ஒரு இதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டை அவர் பார்க்கறதுனால பண வரவுக்கு தடை கிடையாது. ஆனால் அதுக்காக இஷ்டம் போல வாங்கிடாதீங்க, திருப்பி நீங்கள் தான் கட்டணும். வேற வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, கன்னிராசியை பார்க்குறார். ஆனால் வேற வேலைக்கு ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் போகும்போது அந்த வேலைக்கு போகும்பொழுது முன்னாடி ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக தீர்த்துட்டு போனோம். அதே நேரத்தில் 10ஆம் வீடுங்கிறது ஒரு கர்மஸ்தானம். கவர்மெண்ட்டுக்காக டாக்ஸஸ் ஏதாவது கட்டணும் அப்படின்னா அதை கரெக்டாக கட்டணும். அதனால பிரச்சனைகள் வரக்கூடாது. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறதுனால குரு பகவான் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அப்பா உதவு பண்ணலாம், ஏன்னா சூரியன் வந்து அப்பா. அப்புறம் பூர்வீக சொத்தில் ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் இருந்து அதெல்லாம் சால்வ் ஆகி உங்கள் கைக்கு வரும். அதுபோல் அடுத்த வாழை செலவு பண்ணி பண்ணுறதுனால நிறைய உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் வீட்டில் எப்போ வந்து ஒரு கலகலப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சந்திரனோட இதுக்கு போகிறதுனால அலைச்சல், அப்புறம் வீணாக செலவு பண்ணுவோம், யோசிக்கவே இல்லாமல் வீணாக செலவு பண்ணுவோம். உடல் நல குறைவு அதனால, ஏன்னா இந்த சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இது பண்ணும்பொழுது அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால உங்களுக்கு அதோடைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் ஏதாவது லிட்டிகேஷன் வந்ததுன்னா அதை சுமூகமாக பேசி முடிச்சுடுங்க, அசால்ட்டாக விட்டுடாதீங்க, அது பெரிய இஷ்யூவில் போய் முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போகிறதுனால யாருக்காவது குழந்தை பாக்கியம், குழந்தை பிறக்கல அப்படின்னு இருக்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் கோவிச்சுட்டு போனாலும் அவள்லாம் திரும்பி வந்து உங்கள் கூட இருப்பாள். கல்யாணத்துக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்க்குறேன்னா கல்யாணம் நடக்கும். ஆனால் எல்லாமே ₹1 செலவழிக்க வேண்டிய இடத்துல ₹100 செலவழிப்பேன், அதோடைய 10 மடங்கு செலவழிப்பேன். ஆனால் என்னதான் நீங்கள் சீக்கிரமாக பண்ண நினச்சா சீக்கிரமாக நடத்த முடியாது, ஏன்னா விரயங்கள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட்டில் போகும்போது வரும்பொழுது அந்த இடத்துல எல்லாம் ரூல்ஸ் மீறாமல் வண்டி ஓட்டுங்கோ, அதனால ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமை வரும். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் சொல்கிறது வந்து இந்த செவ்வாயோட டைமில் போகிறார் இல்லையா, அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்துட்டு வீண் பழி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோல் ஏதாவது முதலீடு பண்ணுறேன்னா நல்லா யோசிச்சு உங்களுக்கு தெரியும்னா அதை பண்ணுங்கோ, இல்லைன்னா பண்ணாதீங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வேறு வழியே கிடையாது. என்ன யார்கிட்டையும் நடுவில் மீடியேட்டர்கிட்ட பணம் கொடுக்காதீங்க. எங்கே பணம் கட்டணுமோ அதை நீங்களே போய் கட்டிட்டு வாங்கோ. மீடியேட்டர் பணம் கொடுத்தா அவன் பணத்தை எடுத்துன்னு போயிடும். அதனால ஏன்னா அனாவசியமான செலவு விரயங்கள். அதுக்காக சுப விரயத்துக்கு பேங்க் லோன் கிடைக்கும், வீடு கட்ட முடியல, வீடு கட்டுறதுக்கு உள்ள ஆரம்ப காலங்களை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கடையெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், அதெல்லாம் நல்லது, அந்த விரயமெல்லாம் நல்லது. ஆனால் நடுவில் மீடியேட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அனாவசியமான வாக்குவாதங்களில் ஏற்பட வேண்டாம். எல்லாத்தையும் அடங்கி வயசில் மூத்தவன் சின்னவன் பெரியவன் ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், வேறு வழி கிடையாது. அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லைன்னா வெறுமன ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது என்னதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இது வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமைகளில் சுவாமிக்கு நிவேத்தியம் வந்து நெய் விளக்கு போடுறது, தயிர் சாதம், இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த பொறுமையை அந்த பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 1 வருஷம் அடங்கியே தீரணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த தனுர் ராசி இருக்குது. ஏன்னா தனுர் ராசி அதிபதி உங்களுக்கு 6ல் மறைகிறார்.
அதனால இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இதுலேயும் சொல்லிடுறோம் யாருக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிகளில் இருக்கிற எல்லா நட்சத்திரக்காராலும் பரிகாரம் குரு பயிற்சிக்கான உள்ள பரிகாரம் பண்ணணும். ஏன்னா என்னதான் அவர் சில வீடுகளை நல்ல ஒரு பார்வையில் பார்த்தாலுமே நம்ம லக்னத்துக்கோ ராசிக்கோ ஒரு நல்ல இடத்துல நம்ம குரு நம்மளுக்கு இல்லை. அவருடைய பார்வைகள் இந்த மாதிரி 2, 12, 10 இந்த மாதிரி இடங்களை 2, 12 வரும்போது நிறைய செலவு வரும், வரவுக்கேற்ற செலவு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. பரிகாரம் மெயினாக குருவுக்கு பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அவருக்கு நெய் தீபம் ஏற்றுறது. நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க. தயவு செய்து தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்ட கண்டமான போடாதீங்க. பஞ்சவஸ்திர சாஸ்திரா அது வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு, ஓகேவா? அதே மாதிரி போகிறது அப்படின்னு சொன்னால் எந்த கோவில்களுக்கெல்லாம் போகலாம். தென்குடி திட்டை போகலாம், ஆலங்குடி போகலாம், குச்சனூரில் ஒரு தட்சிணாமூர்த்தி அதாவது சிவனோட கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். ஆனால் எல்லாத்த விட மேன்மையை கொடுக்கறது உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறதும் பொறுமையும். அந்த சைப்புத்தன்மை நம்மளோட வயசில் பெரியவா சின்னவா இல்லாமல் நம்மக்கிட்ட தகராறு பண்ணுவான், பரவாயில்லை அப்படிங்கிறத வச்சுட்டேன்னா போதும். இந்த குரு பயிற்சிக்காக நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். நம்ம ஏன் இந்த கோவிலை ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கோவில், அங்கே நடக்கும், கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இது பண்ணுறோம். வேறு எந்த இதுவும் கிடையாது. யாருக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ உள்ள மேலே ஸ்க்ரோலிங்கில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அட்ரஸை சொல்லி பேர் நட்சத்திரம் அட்ரஸ் எல்லாம் சொல்லி அவகிட்ட 101 ரூபா பரிகார பூஜைக்காக 101 ரூபா கொடுத்துடுவோம், அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போதே வெளியூர்னா கொரியரில் அனுப்பணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு போஸ்டரில் போடும் அப்படின்னு சொன்னால் போஸ்ட்டில் அனுப்பிச்சுடுவாவா. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த சார்ஜும் கிடையாது. எதுக்கும் அவகிட்ட கேட்டுக்கோங்க. கொரியர் வேண்டாமாமா, எங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்டில் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் நல்லா நடக்கிறது. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நடக்கிறது. இதை வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்துட்டு இந்த யூடியூப்லேயே இதோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் போட்டிருக்கேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டுமே என்ன இந்த இது பண்ணால் போதும். அந்த நம்பர் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், என்னை கூப்பிடலாம். என்னை கூப்பிட்றது சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே. இப்போதைக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி தான். ஆனால் 4:30 மணிக்கு மேலே இந்த கோவிலுக்காக கூப்பிட்றவா யாரானாலும் என்னை கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.